இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஒவ்வொரு மாதமும் நமக்கு தேவையானதை கர்த்தர் தருகிறார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்புகிற பிள்ளைகளை நிச்சயமாகவே அந்த வசனம் காக்குது, அந்த வசனம் நடத்துது, அந்த வசனம் வைத்து அவங்களை போஷிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கோட்டையாக அரணாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 10ஆம் மாதமும் நம்ம கண் விழித்து அப்பாவோட முகத்தை பார்க்க, இருட்டோடு வந்து அப்பாவை ஸ்தோத்தரிக்க, அவரை பாட தெய்வம் தந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு அது கிடைத்தது. நம்ம அதிகாலமே மாதத்தின் துவக்கத்தில் அப்பாவை பார்க்குறோம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு வெற்றி தான். அவருடைய முகத்தை பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய கண்களில் தயவு இருக்குது, அவருடைய கண்களில் இரக்கம் இருக்குது, அவருடைய கண்களில் நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. 10ஆம் மாதம் கௌரவமாக, வெற்றிகரமாக, அற்புதமாக, அதிசயமாக, குறையின்றி நிறைவோடு இயேசப்பா நடத்துவார். அதற்காகவே நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்னை கொண்டு வந்தீர். எல்லாரும் உரைத்த சத்தமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோம். 9 மாதம் தூக்கி சுமந்தவர் 10ஆம் மாதத்துக்கு கொண்டு வந்துட்டீரே அப்பா. நம்ம வரல, அவர் கொண்டு வந்தார். நானாகவே வரல, அவர் என்னை கொண்டு வந்தார். ஒரு தந்தையை போல் என்னை தோளில் சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தாயை போல் அவர் என்னை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வந்தார். அவருடைய சட்டங்களின் மரபில் என்னை மறைத்து என்னை பாதுகாத்து கொண்டு வந்தார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னுடைய பாதைக்கு இருந்தது, தீபமாய் இருந்தது, பாதுகாப்பாய் இருந்தது, என்னை தேற்றினது. அவர்தான் என்னை கொண்டு வந்தது. காலுகள் சறுக்கும் பொழுது ஊன்றுகோலாக இருந்தார். அந்தகாரமான இருள் சூழ்ந்த பொழுது பாதைக்கு தீபமாய் வந்தார். என்ன செய்வேன்னு தடமாடின பொழுது அக்னி ஸ்தம்பமாய் இறங்கி வந்தார். கொடுமையின் சூடு தாங்க முடியாமல் தவிக்கும் பொழுது மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்தார். தாகத்தோடு நம்ம ஏங்கும் பொழுது ஜீவ தண்ணீரை தந்தார். பசியோடு துடிக்கும் பொழுது ஜீவாப்பம் தந்தார். என்ன குறை வைத்தார் கர்த்தர்? நமக்கு ஒரு குறையும் கர்த்தர் வைக்கல. மக்களே, அந்த நன்றி உள்ளவங்க மட்டும் நண்டு கை உயர்த்தி ஒரு குறையும் வைக்கல. கர்த்தரன் மெய்ப்பராய் இருந்தார், கர்த்தரன் மெய்ப்பராய் இருந்தார். இனி எனக்கு அவர் மெய்ப்பராய் இருக்க போகிறார். இதுவரைக்கும் நான் தாட்சி அடையவில்லை, இன்னும் நான் தாட்சி அடைய போறதும் இல்லை. இன்னும் நல்ல மேய்ச்சல் என்னை கொண்டு போகிறார், அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போகிறார், என்னோட குறைகள் எல்லாம் நிறைவாக்க போகிறார், என்னை மகிமைப்படுத்த போகிறார், என்னை உயர்த்தி 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 என்னை அழகுபடுத்த போகிறார். இந்த ஸ்தோத்திரம் போதாது. உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு லைவிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அப்படியே கர்த்தருடைய பொன்முகத்தை தேடுங்க. குடும்பமாக எழும்பி உட்கார்ந்து துதியுங்க. வர முடியாவிட்டாலும் வீட்டில் உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் உரைத்த சத்தமா நீங்க கர்த்தர் செய்த நன்மை நினைத்தா தான் உங்களால் வாய் திறக்க முடியும், அல்லாதவங்களால் வாய் திறக்க முடியாது. அந்த நடத்தி வந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் திரும்பி பார்க்கும் பொழுது பிரமிக்கக்கூட நிலைமையில, பிரமிக்கத்தக்க நிலைமையில எங்க அப்பா என்ன நடத்தி வந்தா, என் குடும்பத்தை நடத்தி வந்தா, என் சபையை நடத்தி வந்தா. இந்த 9 மாதத்தில் எத்தனை ஆயிரம் மைல்கள் பிரயாணம் பண்ண, எத்தனை ஆயிரம் மைல்கள் பயணம் பண்ண கர்த்தர் கூடவே இருந்தா. 9 மாதம் எவ்வளவு தேவைகள் இருந்தது, எல்லாவற்றையும் அப்பா எல்லாவற்றையும் சந்தித்தா. எங்கெங்கயோ தலை குனிய வேண்டி வந்தது, அப்பா தலை குனிக்க வைக்கலையே, தலையை நிமிர செய்தாரு. நாம இப்ப நீங்க மௌனமா இருந்தா கர்த்தர் கேட்கற, உனக்கு என்ன குறை வைத்த, உனக்கு நான் என்ன குறை வைத்த, நீ ஏன் மௌனமா இருக்கிறாய்? இது மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. சொல்லி நன்றி சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நாவு போதாது, நேரம் போதாது, ஆமீன் பிள்ளை எழுதி தீர்க்கிறது காகிதம் போதாது. அவ்வளவு அற்புதம் கர்த்தர் எனக்கு செய்கிறாரே. உங்களுக்கும் அவிதமாய் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். எம்ஏஜி சபையின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. எம்ஏஜி குடும்பத்து மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. இந்த 9 மாதத்துக்குள் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கிறது, எத்தனை பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது, சில பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஒருவரையும் பட்டினி வைக்கல. எனக்கு தெரிந்து ஒருவரையும் கர்த்தர் பட்டினி வைக்கல. ஒருவருக்கும் சேதம் இல்லை, உயிர் சேதம் இல்லை. கர்த்தர் நடத்தினார், இன்னும் நடத்த போகிறார். வேத புத்தகத்தை கையில் எடுத்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் உங்கள் வேத புத்தகத்தில் 258ஆம் பக்கத்தை திருப்புங்க. 258ஆம் பக்கம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தருகிறார்.
உபாகமம் 28:9 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, அதான் மிக முக்கியமானது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து படிக்க முடியுமா பாருங்க, சத்தத்தை உயர்த்தி ஒரு வாட்டி 2 வாட்டி படிங்க. ஆமேன், 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 ஆமேன். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆமீன். இன்னொரு வாட்டியோட சத்தத்தை உயர்த்தி படியுங்களேன். கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஒரு நிமிஷம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க, ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. நிச்சயமாகவே என் கர்த்தர் வாக்கு கொடுத்தால் அவர் வாக்கு மாறவே மாட்டேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு, இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கட்டளையின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க? எத்தனை பேரோட கட்டளையை கை கொள்றீங்க? அந்த பிள்ளைகளுக்கு நான் இது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது, நமக்கு போதித்த வழியில் அல்ல, நமக்கு சித்தமான வழியில் அல்ல, நம்ம பார்க்கிற வழி அல்ல, எனக்கென்றே கர்த்தர் வழியை நியமித்திருக்கிறார். எனக்கு பயணம் துவங்குவதற்கும் முடிப்பதற்கும் கர்த்தர் ஒரு ரூட் எனக்கு கிளியர் பண்ணி இருக்கிறார். அந்த வழியிலே நான் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, ஏற்கனவே எனக்கு அவர் ஆணையிட்டிருக்கிறார், என் பிதாக்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஆணையிட்டது ஒன்றவரும் மாறவே இல்லை. உனக்கு ஆணையிட்டிருக்கிறபடியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கோடி கோடி சொத்து தருகிறேன் சொன்னதை பார்க்கலும் என்னை பரிசுத்தமாக நிலைப்படுத்துவான்னு சொன்ன பார்த்தீங்களா? அவருடைய பரிசுத்தத்தை இந்த மாதம் எனக்கு தர்றேன்னு சொன்ன பார்த்தீங்களா? பாவிகளாகிய தோஷிகளாக நம்மை பார்த்து எத்தனையோ கரைகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருந்த பொழுதும் நான் உன்னை இவ்விதமாக மாற்றுவேன்னு சொல்றாங்க பாருங்களேன். எவ்வளவு பெரிய கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக நிலைப்பட்டு நின்றாதான் காகளம் துணிக்கமும் பரலோகம் போக முடியும். அல்லாது அந்த நேரத்திலே பரிசுத்தமாகி நம்ம போக முடியாது. அதனுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்தை உனக்கு கொடுத்தேனோ, எதிலே கையிடுகிறேனோ அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. அதில் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நிறைவாக மாற்றப் போகுது. ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கொண்டு போக போகிறார்கள். கடந்த 9 மாதமும் சொன்னது அப்படியே செய்து முடித்தவர், அப்படியே செய்து முடித்தவர் நமக்கு அற்புதத்தை செய்தார். கடந்த மாதம் நம்ம அப்பாவிடத்திலே சொன்ன ஆண்டவரே, 9ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு அந்த பூமி எம்ஏஜி பேரில் மாறணும், அது அந்த ஓனர் கையில் இருக்கக்கூடாது, அது எம்ஏஜி கைக்கு மாறணும்னு சொல்லி நம்ம போராடணும், நம்ம செபித்தோம். அதே 25ல் அந்த பூமி எம்ஏஜிக்கு கை மாற கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ரெக்கார்ட் நம்ம கை வருது, கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அந்த பூமியை கர்த்தர் நமக்கு அற்புதமாக நம்முடைய கையில் விடுதலோடு ஆராதிக்க கொடுத்தார். எத்தனை பேருக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குன்னு தெரியல. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீங்கள் நடந்து போகும் பொழுது, நீங்கள் உடுக்கும் பொழுது, நீங்கள் உண்ணும் பொழுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு செழிப்பையும், ஒவ்வொரு வளர்ச்சியையும், ஒவ்வொரு அனுகிரகத்தையும் கண்டு, இந்த எம்ஏஜி சபையோட உயர்வை கண்டு, எம்ஏஜி சபையோட பெருக்கத்தை கண்டு, எம்ஏஜி சபையோட வளர்ச்சியை கண்டு, 10ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உமக்கு பயப்படுவார்கள். உமக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் சொன்னா அப்படியே செய்வார். அதற்கு எந்த மாற்றமே கிடையாது. அவர் சொல்ல மாறுகிற தெய்வம் அல்ல. அவரை சொல்ல வைக்க வேண்டிய கடமை நம்ம கடமை. சொல்லிட்டேன், அது அப்படியே செய்வாங்க. மறக்கவும் மாட்டார், வாக்கு மாறவும் மாட்டார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு தெரியல. மறக்கவும் மாட்டார், வாக்கு மாறவும் மாட்டார். சொன்னபடி செய்கிற ஒரு தெய்வம். ஆமீன். எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு நிமிஷம் நம்ம எழும்பி நின்று இந்த சத்தியத்தை நம்முடைய இதயத்துக்குள்ளே பதிக்க வைக்க நம்மளை அர்ப்பணிக்கும். 9ஆம் வசனம் தான் நமக்கு வாக்குத்தத்தம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த அதிகாரத்தில் இருக்கிற 15 வசனங்கள் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. 16ஆம் வசனத்தின் கடைசி ஒரு வசனங்களை படித்து பார்த்தால் இதுக்கு இந்த 15 வசனத்துக்கு தகுதி இல்லாதவன், இந்த 15 வசனத்துக்கு தகுதி இல்லாதவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுபவிக்கிற பாடுகளும் நிந்தனைகளும் சாபங்களும் நிந்தனைகளும் கொள்ள நோயும் கஷ்டமும் பட்டினியும் வறுமை எல்லாம் தான் அடுத்த வசனங்களில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை வசனத்தில் எழுதப்பட்ட சாபத்துக்கு இயேசு நமக்கு பரிகாரம் தந்தார். இப்போ நான் பாவி அல்ல, அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். இப்போ நான் பலவீனன் அல்ல, என்னை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். இப்போ நான் பிணியாளி அல்ல, என்னை சுகப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் என்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்த வந்தார். இந்த வேத புத்தகத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, ஆண்டவரே நீங்க விரும்புகிற இந்த பரிசுத்தம் எனக்கு தாங்கப்பா, நீங்க விரும்புகிற இந்த பரிசுத்தம் எனக்கு தாங்கப்பா. உலகம் நம்முடைய ஹிருதயத்துக்குள் வரக்கூடாது, உலகத்தின் ஆசா பாசங்கள் நம்முடைய ஹிருதயத்துக்குள் வரக்கூடாது, உலக பற்று நம்மை கவர்ந்து கொள்ளக்கூடாது, உலகத்தின் வேஷம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. மற்றவங்க பார்க்கும் ஒரு விதம், அப்புறம் வேறொரு விதம். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எப்பொழுதும் கர்த்தரோடு கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் துன்பமானாலும் துயரமானாலும் உயர்வானாலும் வாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எது வந்தாலும் கர்த்தருக்காக நெஞ்சோடு சேர்த்து அந்த பைபிளை வைத்து உங்களால் சொல்ல முடியுமா? எது வந்தாலும் கர்த்தருக்காக. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே என்னோட பாதங்கள் இடறி போகக்கூடாது, இடது பக்கம் வலது பக்கம் நான் திரும்பி போகக்கூடாதப்பா. என்னை நடத்தி கொண்டு போங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே. ஒரு நல்ல நடத்துனராய் 10ஆம் மாதம் வந்து மறுபடியும் இருட்டோடு கையை பிடிக்க வந்திருக்கிறாரு. என்னை நடத்தி வந்தீரே, என் குடும்பத்தை நடத்தி வந்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்க பிள்ளைகளை வழி நடத்தினீரே அப்பா. கண்கலங்க வைக்காம தலகுனிய வைக்காம ஒருத்தன் படிவாசல் போய் கை நீட்டாம கர்த்தாவே எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. ஒரு நேரமாக நம்மளை பசியாக விட்டாரா? ஒரு நேரமாக நம்மை தாகமாக விட்டாரா? சின்ன சின்ன பலவீனம் வந்திருக்கலாம், சின்ன சின்ன ஜலதோஷம் வந்திருக்கலாம், கொடிய வாதை உன்மேல் வரலையே, கொடிய சாபம் உன்மேல் வரலையே, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் உயிர் சேதம் வரலையே. இயேசுப்பா நம்மளை பாதுகாத்தாரே. மக்களே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க, நடத்தி வந்த ஒவ்வொரு நிமிடங்களை திரும்பி பாருங்க. ஐயோ இந்த வழியா தான் நான் வந்தேனோ, இந்த பாதை வழியா தான் நான் வந்தேனோ, இந்த கரடு முரடான முள்ளுகள் வழியாக தான் நான் வந்தேனோ, இந்த மலைகள் கொன்றுகள் ஏறி தான் நான் வந்தேனோ. நானாக வரலங்க, என்னை ஒருத்தர் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல இந்த 10ஆம் மாதம் அதிகாலை இருட்டோடு இந்த ஆலயத்தில் சுமந்து கொண்டு வந்தார். அவர் என்னை பறந்து காக்கிறவர் மாத்திரமல்ல, சுமந்து காக்கிறவருமாயிருக்கிறார். என்னை சுமந்து காக்கிறார், என்னை பறந்து காக்கிறார், என் மேல் கண்ணை வைக்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் என்னை கைவிடவே இல்லை, கைவிடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எனக்கு ஒரு நம்பிக்கை. கடந்த 9 மாதம் வரைக்கும் கண்டதல்ல, 10ஆம் மாதம் இன்று முதல் நம்ம காண போற காட்சிகள் இதுவரைக்கும் கண்டீராதது, ஒரு மனுஷனுடைய ஹிருதயத்தில் நினையாதது, ஒரு கண்ணும் காணாதது, ஒரு காதிலும் கேட்காத பெரிய பெரிய காரியத்தை 10ஆம் மாதம் கர்த்தர் நமக்கு செய்வார். நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்க குடும்பத்தில் அதை செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு அதை செய்வார், உங்க சரீரத்தில் அதை செய்வார், உங்க வேலை ஸ்தலத்தில் அதை செய்வார், உங்க ஊழியத்தில் அதை செய்வார். உங்களுடைய எல்லா விஷயத்திலும் கர்த்தர் இதுவரைக்கும் நீங்க கண்டீராத மாபெரும் அற்புதங்கள். முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி அப்பாவை ஆராதித்து நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் நீ கேட்டீராதது, இதுவரைக்கும் நீ பார்க்காதது, இதுவரைக்கும் நீ நினையாத காரியங்கள் கர்த்தர் உனக்கு செய்கிறார்.
கர்த்தர் நமக்கு செய்கிறார், கர்த்தர் நமக்கு செய்கிறார், கர்த்தர் நமக்கு செய்கிறார், கர்த்தர் நமக்கு செய்கிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் கண்டது அற்புதம் அல்ல, இதுவரைக்கும் நடத்தி வந்தது அல்ல, இதுவரைக்கும் நமக்கு செய்தது அல்ல, இதுவரைக்கும் செய்யாதது, இதுவரைக்கும் நடந்து வராத இடங்களில், இதுவரைக்கும் கண்டீராத அற்புதங்களில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி 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 நம்மளை வைக்க போகிறார். அதுதான் அங்க சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இந்த நாள் வரைக்கும் நீ அநேகருக்கு பயந்திருந்திருக்கலாம், அநேக சட்ட திட்டங்களுக்கு பயந்திருக்கலாம், பலவீனத்துக்கு பயந்திருக்கலாம், வியாதிக்கு பயந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கலாம், பிள்ளைகளோட பாவியை குறித்து கவலைப்பட்டு பயந்திருக்கலாம், எத்தனையோ விஷயத்துக்கு நீ பயந்திருக்கலாம். இல்ல, இன்று முதல் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து உலகம் பயப்பட போகிறார், உன்னை பார்த்து உன் சத்துருக்கள் பயப்பட போகிறார். அதுதான் தெளிவாக. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும், நம்ம தெருவில் இருக்கிறவங்க அல்ல, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அல்ல, சபையில் இருக்கிறவங்க அல்ல, காஞ்சியில் இருக்கிறவங்க அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அல்ல, இந்தியாவில் அல்ல, பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம். ஓ, எவ்வளவு பெரிய வார்த்தை அது! பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்போ ஸ்தானம் என்ன, உன் கௌரவம் என்ன, உன்னை எங்க கொண்டு வைக்க ஆசைப்படுகிறார்? என் உள்ளங்கரங்களிலே உன்னை வைக்க ஆசைப்படுகிறேன். என் கண்மணி போல் உன்னை பாதுகாக்க நான் ஆசைப்படுகிறேன். உன்னை தாயை போல் நான் தேற்ற ஆசைப்படுகிறேன். இந்த உலகம் எல்லாம் உன்னை காண வேண்டுமானால் அவ்வளோ வானவர் எந்த கர்த்தரை உயர்த்த வேண்டும். உயர்த்தி தான் கர்த்தர் உன்னை. நிலா அங்க மேலே இருக்கிற நிலாவை எல்லாரும் பார்க்குது, சூரியன் சந்திரன் எல்லாம் மேலே அதை பார்க்குது. அதே போல கர்த்தர் நாட்கள் நம்ம உயர்த்த போகிறார். எம்ஏஜி சபை உயர போகுது. எம்ஏஜி சபையின் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகுது. நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் உயர்த்த போகுது. நம்முடைய வருமானத்தை கர்த்தர் உயர்த்த போகுது. நம்முடைய சமாதான சந்தோஷம் தீர்க்காயுசை கர்த்தர் உயர்த்த போகுது. உன்னதமான உயர்வான இடத்துல இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் பார்க்கத்தக்க நிலைமையில் லைவில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இதுதான், இங்க வந்தவங்களுக்கு இதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். நீ செய்ய வேண்டியது உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும், அவர் வழிகளில் நடக்க வேண்டும். உனக்கு போதித்த வழிக்கு நீ போகக்கூடாது, போதித்த திட்டம் நீ போடக்கூடாது, கோணனான வழிகளை சுதந்திரிக்க கூடாது, கோணனான வழிக்கு போறவங்க பின்னாடி அவங்க சொல்லை கேட்டு கதை கருதி போகக்கூடாது, சாக்கடையில் விழக்கூடாது, கண்ணியில விழக்கூடாது, விரிக்கிற வலையில விழக்கூடாது. ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நீ செய்யும் பொழுது, அவருடைய வழி நீ நடக்கும் பொழுது, இந்த நன்மையெல்லாம் நமக்கு வந்து சேரப்போகுது, இந்த பாக்கியமெல்லாம் நமக்கு வந்து சேரப்போகுது. அப்படியே ரெண்டு கையை நெஞ்சோடு சேர்த்து வைத்து அப்பாவோட கருத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா. மனுஷனை நம்பி காலமே எழுப்பி வரலப்பா, பாஸ்டரை நம்பி வரலப்பா, வராவிட்டா திட்டுவாங்களே சொல்லி பயந்து வரலப்பா, உண்மை பார்க்க வந்தப்பா. நீங்க என்ன கொடுக்கறத வாங்கிட்டு போக வந்தாங்கப்பா. இந்த மாதத்துக்கு எனக்கு என்ன நீ சேமித்து வைத்திருக்கிறீங்க, எனக்காக என்ன நீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைத்திருக்கிறீங்க, எனக்காக எது நீ எடுத்து வந்தீங்க, அதை பெற்றுக்கொள்ளதுக்காக இந்த அதிகாலமே இருட்டோடு நான் வந்தேனப்பா. எனக்கு அது தந்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. எனக்கு தேவையானதை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. அப்பா 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ 10ஆம் மாதத்தை கடந்து நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு இப்ப 71 வயது. எத்தனை 10ஆம் மாதத்தை நான் கடந்து வந்திருக்கிறோம். அந்த எல்லா 10 காட்டிலும் இந்த 10 எனக்கு ஒரு விசேஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த எல்லா கடந்து போன 10 காட்டில் இந்த 10 என்னை தலை நிமிர செய்கிறார். இந்த 10 என்னை எல்லாருக்கும் பார்க்கத்தக்க நிலைமையில் கர்த்தர் உயர்த்த போகிறார். உன்னதமான ஸ்தானத்தில் தெய்வம் என்னை கொண்டு வைக்க போகிறார். அவர் விரும்புகிற பரிசுத்த கர்த்தருக்கு தர போகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாதம் நம்மளை எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போறாங்க எல்லாம் வெற்றிகரமாய் போய் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாதம் நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
அவர் சொன்னார், கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னாரு. இந்த மாதத்தை நமக்கு நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதை அனுபவிக்க கிருபை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய மகிமையை காணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாதம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய மகிமையை நம்ம அனுபவிக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொள்ள நோய்கள், பலவீனங்கள், விபத்துகள், ஆபத்துகள், மரணங்கள், சேதங்கள் எதுவுமே இந்த மாதம் வரக்கூடாது. 2 கரங்கள் அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்மட பாதம் கல்லில் இடறக்கூடாது, அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நமக்கு முன்னாடி குழி உண்டு, அது நம்ம விழக்கூடாது. முன்னாடி கண்ணி உண்டு, அது நம்ம விழக்கூடாது. வலை உண்டு, விழக்கூடாது. அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு நடக்கிற போதகர் கூடுகையில் கர்த்தருடைய பிரசன்னம் வருகிற அத்தனை ஊழியக்காரரும் அனுபவிக்கணும். ஏனோ தானும் எந்த ஊழியக்காரனும் வரக்கூடாது. அநேக ஊழியக்காரர் சாப்பாடு டைமுக்கு தான் வராங்க. அப்படி இருக்கக்கூடாது. நேரத்தோடு வந்து பாடணும், துதிக்கணும், சத்தியம் கேட்கணும். இந்த ஒரு நாள் கர்த்தருக்காக பிரித்து கர்த்தருக்காக சமர்ப்பித்த அந்த நன்மைகளை அனுபவிக்கணும். சென்னை இந்த தூதுமாய் வருகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் நேரத்தோடு கொண்டு வரணும். எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும். சமைக்கிற சப்ளை பண்ணுற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தணும். முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்காக எல்லாரும் பணிவிட செய்யணும். எல்லாம் நேர்த்தியாக கம்பீரமாக முடியணும். 2 கருத்தை ஒருத்தி அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஏசப்பா, நடத்தி வந்ததுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட குடும்பங்கள், எங்களோட வேலைகள், நாங்கள் கையிடுகிற பிரயாசங்கள், எங்களோட போக்குவரத்துகள், நாங்கள் வாங்கிறது கொடுக்கறது எல்லாம் உங்களோட பார்வைக்கு அனுகிரகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கு. எந்த சாபக்கேடும், எந்த கொள்ள நோயும், எந்த கெடுதியும், எந்த துன்பமும், எந்த துயரமும் எங்களுக்கு வரக்கூடாதப்பா. பிரெக்னென்ட் இருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். கை குழந்தையோடு இருக்கிற பெற்றோர்களை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். முதிர் வயது உள்ளவங்களை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இளம் தம்பதிகளை கொடுக்கிறோம். மற்ற ஆண்டரேஸ்வர குடும்ப தலைவன் தலைவிகளை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகளை கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாளைக்கு நடக்கிறதான அன்றைய பெண்களுடைய அந்த பெருவிழா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மாலை நடக்கிற யூத் பிள்ளைகளுடைய கூட்டத்தை அனுகிரகமாக இருக்கட்டும். எல்லா யூத் பிள்ளைகளும் ஓடி வரட்டும். எல்லா பெண்களும் காலமே ஓடி வரட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் நாளை தினத்தில் எங்களை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள சம்பவிக்கட்டப்பா. ஒரு விடுதலை நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா. நீர் இதை செய்ததுக்காக நன்றி. நம்முடைய கரம் பிடித்து எங்களை நடத்தி கொண்டு செல்லுங்க. நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க விடக்கூடாதப்பா. நீங்கள் உண்மை பிரிந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாப்பா. உண்மை துக்கப்படுத்துகிற, உண்மை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எந்த காரியம் எங்களோட வாழ்க்கையில் வேண்டாப்பா. நடத்தி கொண்டே செல்லுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளோடு, லைவில் இருக்கிற பிள்ளைகளோடு, ஆண்டவரே வராமல் இருக்கிற எல்லா மக்களோடும், சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய வருகை வரையில் கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.